கட்சி தொடங்கின உடனே விஜயகாந்துக்கு தமிழ்நாடு முழுக்க கிளைகளை திறக்கிறாங்க. கட்சியை தொடங்கின உடனே நண்பர் விஜய்க்கு எல்லா தரப்பிலிருந்தும் ஒரு ஆதரவு வெளிப்படுகிறது. நாம கட்சி தொடங்கின உடனே தலித் அல்லாதவர்கள் நம்ம எதிராக பார்க்கிற ஒரு உளவியல் இங்கே ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. திருமாவளவன் என்ன செய்தான், யாருக்கும் தீங்கு செய்தானா என்ற கேள்விக்கே இடமில்லை. திருமாவளவன் ஒரு தலித், அவ்வளவுதான், ஓட்டு போடாதே. இது இந்த தொகுதிக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற உளவியல். தலித்துகள் ஒருபோதும் சாதி பார்க்க மாட்டார்கள். தலித் அல்லாதவர்கள் எல்லாவற்றிலும் சாதி பார்த்துதான் முடிவெடுப்பார்கள், கவனமாக இருப்பார்கள். எஸ்சியா இருக்கிறவன் காங்கிரசுக்கு ஓட்டு போடுவான், இந்திரா காந்தின்னு பெயர் வைப்பான், நேருன்னு பெயர் வைப்பான், திமுகவுக்கும் வேலை செய்வான், அதிமுகவுக்கு வேலை செய்வான். யார் வேட்பாளர் என்ன சாதி பார்க்க மாட்டான். ஆனால் இந்தியா முழுவதும் எஸ்சி அல்லாத மக்களிடையே ஒரு பொது உளவியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு யாரும் இப்போது இருப்பவர்கள் பொறுப்பல்ல. காலம் காலமாக சனாதனம் அப்படி ஒரு உளவியலை இந்த சமூக கட்டமைப்பிலே நிறுவி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் வந்தால், திருமாவளவன் வெற்றி பெற்றால், எஸ்சி மக்களை எல்லாம் வன்முறை திசை வழியிலே கொண்டு போய் விடுவார். நாள்தோறும் இங்கே சாதி சண்டை நடக்கும். பிற சாதி மக்கள் சுதந்திரமாக இருக்க முடியாது, விவசாயம் செய்ய முடியாது, தொழில் செய்ய முடியாது, வியாபாரம் செய்ய முடியாது, பிரச்சனை செய்வார்கள், நன்கொடை கேட்டு வந்து தொல்லை கொடுப்பார்கள், தினந்தோறும் சாதி கலவரம் நடக்கும். இப்படி ஒரு கருத்து வேகமாக பரப்பப்பட்டது, வேகமாக பரவியது. எந்த சாதிக்காரர்களாக இருந்தாலும் வணிகர்கள் பயந்தார்கள், எந்த சாதிக்காரர்களாக இருந்தாலும் விவசாயிகள் பயந்தார்கள், எந்த சாதிக்காரர்களாக இருந்தாலும் அரசு ஊழியர்கள் பின்வாங்கினார்கள். ஆனால் அந்த கருத்து மெல்ல மெல்ல மாறி இன்றைக்கு எல்லா சமுதாய மக்களும் திருமாவளவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வளர்ந்திருக்கிறது. அதுதான் இங்கே அண்ணன் அழகிரி அவர்கள் பேசியதும், அண்ணன் MRK அவர்கள் பேசியதும், அண்ணன் CV கணேசன் அவர்கள் பேசியதும் அதுதான். ஒரு காலத்தில் அப்படி தவறாக பிரச்சாரம் செய்யப்பட்டது. ஆனால் அப்படி நடந்ததா? திருமாவளவன் MP ஆன பிறகு ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அதான் அவருடைய பிரச்சாரமே. அவர் பிரச்சாரமே அவ்வளவுதான். நீங்க ஓட்டு போடுங்க, ஒரு பிரச்சனையும் வராது திருமாவளவனால. அவங்க தொண்டர்கள் அவர் சொல்றபடி கேட்பாங்க. உட்காருனா உட்காருங்க, நிற்குனா நில்லுன்னு நிற்பாங்க. அவங்க சொல்றபடி கேட்பாங்க. அவங்க எல்லாம் கொள்கை போராளிகளா வளருகிறார்கள். இதை இண்டோர் மீட்டிங்ல பேசினார், டோர் டு டோர் போய் பேசினார், பொதுக்கூட்ட மேடைகளில் பேசினார். பல பேர் அவரை கடுமையாக விமர்சனமும் செய்தார்கள். சிவசங்கர் மேல கல்லே எடுத்து அடித்தார்கள், கட்டையை போட்டு மறித்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில நம்முடைய கூட்டணியை சார்ந்தவர் அவர். அவருடைய வெற்றி திமுகவுக்கும் கிடைத்த வெற்றி. அவர் மீதான இந்த விஷம பிரச்சாரம் தகர்க்கப்பட வேண்டும். தனிப்பட்ட முறையில் அவரோடு பழகுகிறோம், அவருடைய தொண்டர்களோடு பழகுகிறோம். அப்படி இல்லை, இதை முழுதாக உணர்ந்து முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு மனப்பூர்வமாக தன்னோடு பணியாற்றக்கூடிய மற்ற தோழர்களையும் அப்படியே மேடையிலே பேசுவார். வண்டியில் போகும்போது நான் வர சொன்னேன், ஏன் வரல, ஏன் நீ லேட்டா வர, ஏன் இந்த ஏற்பாடு பண்ணல, ஏன் சும்மா வந்து நிக்கிற, எங்க சால்வ, ஏன் வரவேற்பு சிறப்பா இல்லை, திருமாவளவன் நாங்கள் அனுப்பிச்சு வைக்கிறோம்ல, நீ நின்று அங்க வரவேற்கணும் இல்லையா? கடுமையா பப்ளிக்ல பொதுமக்கள் மத்தியில கண்டித்து பேசியிருக்கிறார். இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அணுகுமுறைகள். அவரை பாராட்டுவதற்காக நான் சொல்லவில்லை, அதற்காக இந்த மேடையை நான் பயன்படுத்தவில்லை. அதை எதிர்த்து நிற்பது என்பது எவ்வளவு பெரிய போராட்டம். போய் இரவுல திமுக தொண்டர்கள் அண்ணன் பேச்சை கேட்டு சின்னம் வரைஞ்சிட்டு வருவாங்க. காலையில பார்த்தா அதை அழிச்சு கிடக்கும், அவங்க அழிச்சு போட்டுருவாங்க. ஏன் இவன் சின்னதை கொண்டாந்து இங்க வரைகிற? திமுக கூட்டணி ஓட்டு வேணா நாங்க போடுறோம், இங்க வந்து வரையாத, சண்டை போட மாட்டார். அதுக்கு தனியாக ஆளை போட்டு எனக்கு தெரியாது,
இவ்வளவு ஓட்டு வந்தாகணும். சிதம்பரமா மாநகரத்தில் ஓட்டு குறையக்கூடாது, கூடுதலா 5000 ஓட்டாவது அதிகம் காட்டணும். வார்டுக்கு வார்டு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட்டு கடுமையா பேசி வார்டுல இவ்வளவு ஓட்டு அதிகமா வாங்கி காட்டணும். இதுதான் தேர்தல் பணி. இப்படியெல்லாம் காலத்தில் மனப்பூர்வமாக இறங்கி விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற வேண்டும், திருமாவளவன் மீண்டும் வெற்றி பெற வேண்டும், நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதிகளும் இங்கே பணியாற்றியதன் விளைவாகத்தான் தோழர்களே நாம் இந்த வெற்றியை ஈட்ட முடிந்தது. அதிமுகவுக்கு அதுவும் ஒரு திராவிட கட்சி என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு வேண்டுகோளாகத்தான் வைக்கிறோம், அறிவுரையாக சொல்லவில்லை. கூட்டணியில் சேருகிற கட்சிகளை நீர்த்து போக செய்கிற உத்திகளை கையாளுகிற ஒரு அரசியல் இயக்கம்தான் பாரதிய ஜனதா கட்சி. முதல்ல அது திமுகவை வீழ்த்தாது, அதிமுகவை கரைய வைக்கும். அப்படி ஒரு நிலை அதிமுகவுக்கு வந்துவிடக் கூடாது என்ற கவலைதான். உங்கள் ஓட்டை அவர்கள் வாங்கி எங்கள் ஓட்டு இது என்றவர்கள் சொல்லி உங்களை பின்னுக்கு தள்ளுகிற அரசியல் எதிர்காலத்தில் நிகழ்ந்துவிட வேண்டாம். பிராமண சமூகத்தில் பிறந்திருந்தாலும் ஜெயலலிதா அம்மையார் சொன்னார், மோடியா லேடியா மோதி பார்க்கலாமா என்று கேள்வி எழுப்பியவர். அவர்களை இந்த மண்ணில் வரவிடாமல் தடுப்பதிலே கலைஞரின் பங்கு எவ்வளவு முக்கியத்துவமாக இருந்ததோ அப்படி ஜெயலலிதாவின் பங்கும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. அதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஜெயலலிதா அம்மையாரின் உண்மையான வழித்தோன்றல்களாக இருந்தால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு இங்கே ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கு இடம் கொடுக்கலாமா என்பது என்னுடைய கேள்வி. திமுகவை வீழ்த்துகிறோம் என்கிற பெயரால் சனாதன சக்திகளை வலுப்படுத்தி விட வேண்டாம், வளர்த்து விட வேண்டாம். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எத்தனை நடிகர்கள் கட்சியை தொடங்கினாலும் தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள், புத்திசாலிகள், அரசியல் விமர்சனங்களை செய்யக்கூடிய அளவுக்கு ஞானம் பெற்றவர்கள். அவ்வளவு எளிதாக மாய வலையில் சிக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் 2026 திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் வெற்றியை வழங்குவார்கள். இதை சாதித்து காட்டுகிற பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. இதை செய்து காட்டுவோம். அதற்கு முன்னதாக தேர்தலை கடந்து ஒரு அறைகூவல் விடுத்திருக்கிறேன், ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறேன். வழக்கம் போல கடலூர் மாவட்டம் வந்து குவிய வேண்டும். ஆயிரக்கணக்கிலே திரண்டு வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என் வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி கடன் பட்டு இருக்கிறேன். கடலூர் மாவட்டத்து சிறுத்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டு இருக்கிறேன். ஆனால் ஒன்று, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக 100 விழுக்காடு இந்த விளிம்பு நிலை மக்கள் வாக்களித்தாலும் அது வெற்றிக்கு போதாது. அந்த வெற்றிக்கு ஜனநாயக சக்திகளின் ஆதரவும் தேவை. 3 லட்சம் வாக்குகள் இருக்கிறது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் வாக்குகள் என்றால் அந்த 3 லட்சத்தையும் பெற்றாலும் வெற்றி பெற முடியாது. கூடுதலாக நமக்கு 1 லட்சம் அல்லது 1.5 லட்சம் வாக்குகள் தேவை. சிதம்பரம் தொகுதியிலே இதுவரையில் நான் 6 முறை போட்டியிட்டு இருக்கிறேன். 99, 2004, 2009, 2014, 2019, 2024. இதிலே முதல் முறை மூப்பனாரோடு போட்டியிட்டது. அது 3வது அணி, 2.25 லட்சம் வாக்குகள். வெற்றிக்கு வாய்ப்பில்லை. 2வது முறை எந்த அணியிலும் நாம் போட்டியிட சேரவில்லை, தனித்து போட்டியிட்டோம். அம்பு சின்னம் பெற்று வந்தோம். 2,51,000 வாக்குகளை பெற்றோம். 99 பெற்ற வாக்குகளை விட கூடுதலாக வாக்குகளை பெற்றோம். 25,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றோம். வெற்றி இல்லை. எஞ்சிய 4 முறை, இந்த 6 முறையில் 4 முறை திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டோம். அதில் 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறோம். 4 முறை திமுக கூட்டணியிலே நாம் இணைந்து போட்டியிட்டோம்.
2009, 2014, 2019, 2024. அதுல 2014 மட்டும்தான் திமுக கூட்டணி தோல்வி அடைந்தது. நாமும் தோற்றோம். 3 முறை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நல்லாதரவின் அடிப்படையில் தான். கடந்த தேர்தலில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதே பகுதியில் பேசுகிற போது சொன்னார், ஒரு சிறுத்தையை வெற்றி பெற வைப்பதற்காக 2 சிங்கங்களை களத்தில் இறக்கி இருக்கிறேன். ஆனா அண்ணன் பேரு வேங்கையின் மைந்தன். அது வேங்கைன்னா சிங்கம் கிடையாது. அண்ணனை பொறுத்தவரையிலும் புலிதான், இவர் டைகர். வேங்கைனா வேங்கையின் மைந்தன், வேங்கைக்கு பிறந்த வேங்கை என்று பொருள். வேங்கைனா அது ஒரு வகையான டைகர், அது புலி இனத்தை சார்ந்தது. வேங்கைனா சீட்டான்னு அர்த்தம். சிறுத்தை புலி, சிறுத்தை நம்ம சொல்றோம், ஆக்சுவலா சிறுத்தை என்பது புலி இனம். அதை முழுசா சொல்லணும்னா சிறுத்தை புலின்னு தான் சொல்லணும். அண்ணன் பிரபாகரன் சொன்னார், உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொன்னார். என்ன அப்படி? இந்த புலி படைக்குள்ளேயே ஒரு சிறுத்தை படையணி வச்சிருக்கிறேன், அது உங்க நினைவாதான் நான் வச்சிருக்கிறேன் சொன்னார். இது மற்றவங்க மாதிரி உடான்ஸ் கிடையாது, பீலா கிடையாது. இது 100க்கு 100 உண்மையான வார்த்தை. அண்ணன் அவர்கள் என்னை பக்கத்திலே வைத்துக் கொண்டு சொன்னார், புலி படையிலே ஒரு சிறுத்தை அணியை நான் வைத்திருக்கிறேன். அது உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில் தான். கிளாஸ் எடுக்கும் போதே உங்களை சொல்லி நான் பல முறை பேசியிருக்கிறேன், அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். அந்த சிறுத்தை புலியை சீட்டான்னு சொல்லலாம், பேந்தர்னு சொல்லலாம். வேங்கை புலி, வேங்கைன்னா வேங்கை புலி. அந்த வகையில் பார்த்தா அவர் நம்ம இனத்தோடு தான் வருகிறார். சிறுத்தை புலி, வேங்கை புலி. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அரியலூர் அரிமா சிவசங்கர், கடலூர் வேங்கையின் மைந்தன், இந்த 2 பேரையும் திருமாவளவன் என்கிற சிறுத்தை வெற்றி பெறுவதற்காக களத்தில் நிற்கிறார்கள் என்று சொன்னார். யோசிச்சு பாருங்க, 5 லட்சம் வாக்குகள் பெற்றோம் 2019. இப்பவும் 5 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்கிறோம். அப்பவும் 5 லட்சம் ஓட்டு தான். 2019 மொத்தம் 6 தொகுதியில 5 தொகுதிகள் ஒரு தொகுதியோடு போட்டி போடுகிறது. அது என்ன தொகுதி தெரியுமா? காட்டுமன்னார்குடி. அந்த ஒரு தொகுதி தனியா நிக்குது, 5 தொகுதியும் காட்டுமன்னார்குடியோட மோது. மற்ற 5 தொகுதியிலும் அதிமுக அதிகமா ஓட்டு வாங்கிட்டே போறாங்க. எவ்வளவு ஒரு நாள் ஓட்டு வாங்க, என்கிட்ட நீ தோத்துதான் ஆகணும் அப்படின்னு நின்னது காட்டுமன்னார்குடி. காட்டுமன்னார்குடியில் மட்டும் நாம் பெற்ற வாக்குகள் பிற 5 தொகுதிகளிலும் நமக்கு குறைந்த வாக்குகளை ஈடு செய்து 3000 மேலே நின்றோம். அவ்வளவு வாக்குகளை அது ஈடு செய்தது. அந்த காட்டுமன்னார்குடி வேங்கையின் மைந்தன் முட்டம் இருக்கிற கிராமம், அவரின் சொந்த கிராமம். தோழர்களே, கடலூர் மாவட்டம் தாய்மடி என்று சொன்னால் காட்டுமன்னார்குடியை எப்படி சொல்லுவது? சிறுத்தைகளின் கருவறை என்றுதான் சொல்ல வேண்டும், கற்பக்கிரகம் என்றுதான் சொல்ல வேண்டும். 2019 5 லட்சம் வாக்குகள். இந்த தொகுதியில் மொத்தம் தலித்துகள் 3 - 3.5 லட்சம் வாக்குகள் இருப்பார்கள். 3.5 லட்சம் வாக்குகள். 100 விழுக்காடு 3.5 லட்சத்தையும் வாங்கினாலும் கூட வெற்றி பெற முடியாது. அப்ப வெற்றி பெறுவதற்கு கூடுதலாக 1.5 லட்சம் வாக்குகள் தேவைப்படுகின்றன. அவ்வளவு வாக்குகளையும் நமக்கு வாரி வழங்குவதற்கு யார் காரணம்? திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின், அவருடைய தளபதிகள் அண்ணன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களும் அண்ணன் எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்களும். இந்த அரசியலை நீங்க புரிஞ்சுக்கணும். இது பாராட்டுவதற்காக சொல்லுவதல்ல, முகஸ்துதிக்காக சொல்லுவதல்ல. இந்த கணக்குகளை புரிந்து கொள்ள வேண்டும். பல பேர் திடீரென அம்பேத்கரியவாதிகள் வருவான். ஏன் இவர் திமுகவோட இருக்கிறார், ஏன் இவர் அண்ணா திமுகவோட கூட்டணி போறார், ஏன் இவர் தனிச்சு நிற்க மாட்டேங்கிறார், தனிச்சு நின்னா நாம ஆட்சியை பிடிச்சிடலாமா? அதெல்லாம் பாட பாடம். அது அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர்கள் பேசுகிற பேச்சு.
அரசியல் அரிச்சுவிடி தெரியாதவர்கள் பேசுகிற பேச்சு. தலித் அல்லாதவர்களின் வாக்குகளை 1.5 லட்சம் வாக்குகளை கொண்டு வந்து நம்முடைய சின்னத்திலே போட வைப்பது என்பது ஒரு போராட்டம். ஏன்னா